என்னாச்சு பாஸ்? Dear children, there is a begin talk competition tomorrow. Those who are interested, please give me your names. Miss, I also want to participate. Yes, of course. Ma'am, can we come to the school with all luggage? Luggage? Why luggage? மிஸ் ஏன்னா அர்ஜுனுக்கு மிஸ்ன்னு சொல்லவே 1 hour ஆகும். இதுல பிக் அண்ட் டாக் பேசினா கண்டிப்பா 1 வாரம் ஆகும். இப்படி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்சல்ட் பண்றாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு எனக்கு அழணும்னு தோணும். ஆனா நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. நான் ஏன்னு சமாதானம் படுத்திப்பேன். அப்பா என் வாய் ஸ்டாமரிங் பண்ணா அது ஏன் தப்பா? இல்லப்பா, அது ஏன் தப்பு. எனக்கு ஸ்டாமரிங் இருக்குல்ல, எனக்கு பையனா பிறந்ததுனால அது உனக்கு துத்திக்கிச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ எதுக்கு அழுற பாஸ்? அழாத. அவங்க இன்சல்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இவ்வளவுதான் கஷ்டமா இருந்தது. ஆனா நீ அழுதினா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. சரி, இனிமே அவங்க என்ன இன்சல்ட் பண்ணா நான் அங்கேயே மறந்துடுறேன். நீ அழாத பாஸ். இதெல்லாம் நாம கவலைப்பட வேண்டிய ப்ராப்ளமே இல்ல. அங்க பாருங்க, விக்னேஸ்வரா, நாம எல்லாரும் கும்பிடுற கடவுள். எனக்கும் உனக்கும் பேச்சுல மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவருக்கு எல்லாமே ப்ராப்ளம். யானை தலை, உடஞ்சு போன தந்தம், பாம்பு சுத்திட்டு இருக்க வயிறு, இவ்ளோ குறைகள் இருந்தும் அவர் துளியும் ஃபீல் பண்ணல. நாமளும் அவரை பார்த்து கத்துக்கணும். பாஸ், உங்களுக்கு ஐன்ஸ்டைன் தெரியும்ல? தெரியும். அவரு எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியும்ல? அவரு கூட உங்க வயசுல பேசுறதுக்கு இப்படிதான் கஷ்டப்பட்டாராம். அப்படியா? ஆனா அவர் இது எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு சாதனை பண்ணிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா ப்ராப்ளம்ங்கிறது பாடியில இருந்து வர்றது கிடையாது, மனசுல இருந்து தான் ப்ராப்ளம். அத நம்ம மனசுல இருந்து எடுத்துட்டா எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும். கரெக்ட் பாஸ். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறத இன்னைக்கே மனசுல இருந்து எடுத்துட போறேன். நாளைக்கு பிக் அண்ட் டாக்ல நான் கண்டிப்பா பேசுவேன். இத்தனை பேர் இந்த கேட்டரிங்ல வேலை பாக்குறீங்க. டு பி frank, எனக்கு உங்க ஒருத்தரையுமே பிடிக்கல. அதுக்கு எங்க வருத்தப்படுறீங்க? மாப்பிள்ளைய மேட்ரிமோனில தேடி பாப்போம். ஷட் அப். இனிமே நீங்க எல்லாரும் என்னோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இங்க டியூட்டிக்கு ட்ரெஸ் கோட் இருக்கு. சோ நீங்க வேலை பார்க்கும்போது யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இருக்கணும். இப்படியே பேட்ஜ், பெல்ட், டை, ஷூ எல்லாம் கொடுத்துருங்க. நாங்க போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறோம். அக்னி, சாரி. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண வாக்கி டாக்கியை தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த ஆர்டரை பிடிச்சது நான். இனிமே உங்க சீஃப் குக் ராகவா இல்ல, நான் தான். என்ன மேடம் இது? நோட்டீஸும் இல்லாம இன்ஃபர்மேஷனும் இல்லாம டீப்ரமோட் பண்றீங்க. இதுக்கே நாங்க ஸ்ட்ரைக் பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. வயலன்ஸை விட சைலன்ஸ் தான் பெட்டர்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சும்மாரு. ஓஹோ, இவருக்குள்ள வீரம், இவருக்குள்ள ஈரம். சைலன்ஸும் வயலன்ஸா? பில்டப் பாரு. இனிமே நீங்க சாப்பிங் டீம், நீங்க 2 பேரும் மேரினேட்டிங் டீம், நீங்க 2 பேரும் பேக்கிங் டீம், அண்ட் யூ 3 குக்கிங் டீம். ஓகே? நாங்க உங்க 2 பேருக்கும் ஏன் குக்கிங் டீம்ல வேலை பார்க்குற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல. சோ ஒன்னு பண்ணுங்க, நீ தண்ணி எடு, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. அது இல்ல மேடம். ஓ ஓ ஓகே மேடம். Put 3 tablespoon of salt. சரி. I repeat, 3 tablespoon of salt. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா என்ன? நான் யாரு? மண்டியக்காரன்.
டேபிள் ஸ்பூனுன்னா டேபிள் மேல இருக்கிற ஸ்பூன். ஹேய் 1 2 3. அப்பளத்தை இப்படி எல்லாம் பிளைண்டா பொரிக்க கூடாது. அப்பளம் பொரிக்கணும்னா ஆயில் 150 to 200 டிகிரி செல்சியஸ்ல காஞ்சிருக்கணும். தென் 0.1 km/h ஸ்பீட்ல அப்பளத்தை ஆயில்குள்ள போடணும். 24 இன்ச் நீளம் 2 இன்ச் அகலம் இருக்கிற ஜாலியில ரெண்டு சைடும் 7.5 செகண்ட்ஸ் டிப் பண்ணணும். அண்ட் அதை லிஃப்ட் பண்ணி 18.5 செகண்ட் ஜல்லடையில வச்சு 0.2 kph ஸ்பீட்ல அப்பளத்தை டப்பாக்குள்ள போடணும். புரிஞ்சுதா? அம்மா எனக்கு ராகவும் கூட தண்ணி தூக்குற வேலை தான் சரியா வரும் போல இருக்கு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் Hi, Amartha. ஹலோ சார். Hello. All set? எஸ் சார். Shall I taste it? எஸ் சார், ப்ளீஸ். Yeah. தேங்க்யூ சார். Wow, good. தேங்க்யூ. இந்த சாப்பாட்டை பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் நம்ம அனுப்பி வச்சோம்னா நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் இதை வச்சு தீர்த்துக்க முடியும். அப்படியா சார்? யா யா சாப்பிட்ட ஒன்று சரிஞ்சு விழுந்துடுவாங்கல்ல, அப்புறம் எங்க இருந்து சண்டை போட முடியும்? டிஸ்கஸ்டிங். சவுத்ல இருந்து வந்திருக்கிற கெஸ்ட்டுங்களுக்கு நான் அந்த சாப்பாடை நான் கொடுத்தேன்னா டஸ்ட்பின்ல துப்ப மாட்டாங்க, என் மூஞ்சில துப்புவாங்க. கேட்டரிங் கோர்ஸ் பண்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. Just shut your mouth and get lost. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார். எஸ். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவங்க உங்களுக்காக சமைச்சது இங்க இருக்கு. எக்ஸ்சேஞ்சா நாங்க பண்ணத அங்க வச்சிட்டோம். இது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுங்க சார். நைஸ், வெரி டேஸ்டி. எல்லாம் மேடமே பண்ணது சார். ரியலி? ஓ சாரி அமிர்தா, நான் எதுவும் வேலை டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல சார், நோ வரிஸ். ரியலி ஐ வெரி சாரி. ஹே மிஸ்டர், நீங்க பண்ண சின்ன தப்பால இவங்களை வாய்க்கு வந்தபடி திட்டிருக்க. டெடிகேஷனே இல்லாம ஏன் வேலைக்கு வர? சாரி சார். பிரியா, Sir. இன்ஃபார்ம் தி கெஸ்ட். ஓகே சார். ஏன் எல்லாம் அப்படியே நிக்கிறீங்க? வாங்க, இதெல்லாம் வண்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. வண்டியில இருக்கிறத இங்க கொண்டு வாங்க. சரி சரி வாங்க. தேங்க்யூ ராகவா. மேடம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ருசியா சமைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டும் யூனிஃபார்மும் தேவையில்ல. மனசால லவ் பண்ணி பண்ணணும். அப்படி செஞ்சா யார் செஞ்சாலும் நல்லா இருக்கும். பாபு சொல்லுங்க. அண்ணே, தெரு தெருவா நாய் மாதிரி தேடிட்டேன். இந்த ஏரியா முழுக்க ஒரு நான்வெஜ் ஹோட்டல் கூட இல்லைண்ணே. சரக்கு கூட நான்வெஜ் இல்லனா பொண்ணே இல்லாத ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடின மாதிரி இருக்கும். ஏய் கபார் அண்ணா, வண்டியில வாங்கி வச்ச சிக்கன் இருக்குல்ல? இருக்குண்ணா. யாரு? அட யார் இந்த நேரத்துல? பேச்சுலர்ஸோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமாயா? கரண்ட் குடிச்சு கலரி போதும் போதுன்னு கேண்டி கிரஷ் விளையாடிட்டு தூங்க போனா அடிக்கிற மழையில கதவை தட்டி ஜெல்லி கிரஷ் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தூக்கம் வரணும் தான் கேண்டி கிரஷ் விளையாடுறது. இப்ப எனக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சு. நான் திரும்பவும் கேண்டி கிரஷ் விளையாடணும். திரும்ப கேண்டி கிரஷ் விளையாடனா கைவலி எனக்கு தான். அம்மா, பாருங்க முதலாளி, என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா காரசாரமா இந்த சிக்கனை ஃப்ரை பண்ண. சேச்சே, என்னைய உளறிட்டு இருக்க? இதெல்லாம் நாங்க சமைக்க மாட்டோம். சமைக்க மாட்டியா? நாங்க சுத்த சைவம். மாமிசோ இங்க சமைக்க மாட்டோம். அப்படி பண்றது பாவம். இத செத்து போன டெட் பாடி நினைச்சுக்கோ. நீ மசாலா மொத்தத்தையும் தடவி இறுதி சடங்கு செஞ்சிரு. நாங்க என்ன பண்றோம், இது எங்க வயித்துல வச்சு சமாதி ஆக்கிடுறோம். உங்களெல்லாம் உள்ள விட்டுருக்கவே கூடாது. வெளில போங்க. டாட், என்னாச்சு? Who the hell are these people? டாடி டாடி, உங்க டாடிக்கு போராத காலம். Will you people just get out? Otherwise I call the police. என்னோட பேரு லலன் பாய். டயல் பண்ணி பாரு, போலீஸ் தெரிச்சு ஓடி போயிடும். அண்ணா, இந்த சிக்கனை விட்டு தள்ளுங்கண்ணா. இந்த சிக்கனை பாருங்கண்ணா, சரியான பிராய்லர் கோழிண்ணா. அப்பா, ஸ்கின் அவுட் பண்ணிடலாமா?
பிரச்சனை எல்லாம் வேணாம் அண்ணே. இந்த சர்வர் சுந்தரம் கூட்டத்துல ஜிம்பாய்க்கு கூட வேலை இருக்குடா. என்ன கோவம் வருதா? அடிக்க போறியா? அடி. அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. என்ன பயமா? டேய் பாகுபலி பயந்தாங்கொலிடா. உங்களுக்கு என்ன வேணும்ண்ணே? நல்ல காரத்தோட சிக்கன் ஃப்ரை வேணும். நான் சமைச்சு தரேன் அண்ணே. ராகவா, இந்த என்ன மனுஷன் பேசுற? முதலாளி உங்க கால்ல வேணா விழுறேன். தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. டிஸ்கஸ்டிங். அந்த சிக்கன் வர்றதுக்குள்ள இந்த சிக்கனோட விளையாட்டுமாண்ணே. விளையாடு விளையாடு. கபார் வாங்க. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? இங்க நான்வெஜ் சமைக்க மாட்டோம்னு தெரியாது? ரொம்ப நல்லாவே தெரியும். பிரச்சனையை தீக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். நாம எல்லாரும் இங்க ஒரே ரத்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா கஷ்ட நஷ்டத்தோட ஒன்னா இருக்கும். நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம் முதலாளி, நல்லவனுக்கு பாவம் சேராது, கெட்டவனுக்கு புண்ணியம் சேராது. நல்லவங்களுக்கு என்னைக்கும் நல்லதே நடக்கும். ஆனா அதுக்கு ஒரு டைம் வரணும். என்னண்ணே என்ன ஆச்சு? தெரியல கபர், இந்த கை ரொம்ப வலிக்குது. உள்ள ஏதோ எலும்பு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு? அந்த சமயக்காரன் வந்து கைய பிடிச்சான்ல, அதுல இருந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயக்காரன் சாதாரணமா தானே உன் கையை பிடிச்சான்? இல்லடா, அது சாதாரணமா சமையல் பண்றவன் கை மாதிரி தெரியல. பலரை வெளுத்து வாங்கின கைதான். ராகவா, ராகவா, இங்கதான் இருக்கியா? ராகவா, ராமா ராமா. கிருஷ்ணா கிருஷ்ணா. கமலா, உன்னால மேல விழாம மீட்டிங் பண்ண முடியாதா? என்ன பண்றது ராகவா, உன்னை பார்த்ததும் என் பாடி கண்ட்ரோலே இழந்துடுது. இப்ப கண்ட்ரோல் இழக்கிற அளவுக்கு என்னாச்சு? அது வந்து என்னோட முழு பேர் என்னன்னு உனக்கே தெரியும்ல? ஓ, நல்லாவே தெரியும். கமலா சந்திரசேகர். ஏன் கேக்குற? என் பேர்ல இருக்கிற சந்திரசேகர் அப்படிங்கிற என் அப்பா பேரை எடுத்துட்டு ராகவா அப்படிங்கிற உன் பேரை வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஓஹோ, நல்லா இருக்கே. நான் உனக்கு அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறியா? உங்க அப்பா வருத்தப்பட மாட்டாரா? யோ மரமண்ட கமலா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இங்க என்ன பண்ண முடியும் மேடம் இந்த முட்டாளோட? பின்னாடி போய் பாத்திரம் கழுவு. சரி. ஹாய் ராகவ். ஜெய் ஸ்ரீராம். இவன் உண்மையிலேயே முட்டாள் தான். இந்த காலத்து பசங்கள்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணையும் காலியா இருக்கிற மொபைல் சார்ஜர் கிடைச்சா போதும் யூஸ் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. இவன் என்னடானா கேர் பண்ண மாட்டான். ஹலோ மிஸ், என்ன நடக்குது? எல்லாரும் வெப்சைட்ல போட்டோவை டவுன்லோட் பண்ணா நீங்க ஐசைட்லயே உங்க பாஸ் போட்டோ டவுன்லோட் பண்றீங்களா? சாரி. சாரிலாம் வேண்டாம். கண்டினியூ. பட் இவ்வளவு தூரத்துல இருந்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுறதுக்கு நிறைய டைம் பிடிக்குமே. கிட்டக்க போனதா சீக்கிரமா டவுன்லோட் ஆகும். அது எப்படி? வாங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. ராகவா, சொல்லுங்க மேடம். எனக்கு சப்பாத்தி மாவு பேசைய சொல்லி கொடு. என்ன மேடம், நீங்க ஃபாரின்ல படிச்சிருக்கீங்க, சப்பாத்தி மாவு பேசைய தெரியாதா? ஐயோ, ஃபாரின்ல குழந்தைங்களை தவிர மத்த எல்லாத்தையும் மிஷின்ல தான் பண்ணுவாங்க. எனக்கு சப்பாத்தி மாவை கையில பேசைய சொல்லி கொடு. இட்ஸ் an order.